வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா செழிப்பமாக இருக்கிறவங்க என்ன, ரொம்ப திடகாத்திரமாக செழிப்போடு இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்னா, பார் அவன் கிழங்கு மாதிரி இருக்கிறான், பார் அவளை பார் கிழங்கு மாதிரி இருக்கா பார் அப்படின்னு சொல்லுவான். இந்த கிழங்குகள் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடியது. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிழங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குது. இந்த ஐபோமியா அப்படின்றதுலையும் கண்பால்குலேசியா அப்படின்ற அந்த ஃபேமிலி இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய 1000 வகைகளையும் ஒரு 50 வகையான வகைகள் நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிழங்கு வகைகளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஐபோமியா பட்டாட்டஸ் அப்படின்ற இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்வாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறுகிய கால பயிர். கரெக்டாக ஒரு 100 நாள்லேருந்து ஒரு 130 நாளைக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 3.5-4 மாதத்துக்குள்ளெல்லாம் இதை அறுவடை பண்ணிடலாம். மிக குறுகிய காலத்தில் நம்ம வருமானம் பார்க்கணும்னு நினச்சோம்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு மிக ஈஸியான ஒரு எளிதான பயிர். இந்த சக்கரவள்ளி கிழங்கில் ஹைப்ரிட் ரகங்கள் நிறையா இருக்குது. உதாரணமாக எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் கோ1 அப்படின்வாங்க. கோ1லேருந்து கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரகங்கள் வரைக்கும் கோ2 கோ3 அப்படின்ற மாதிரி ரகங்கள் வரைக்கும் இன்றைக்கி உயர் ரக ரகங்கள் நமக்கு கிடைக்கிது. அது ஐஜிஎஸ்பி அப்படின்ற ரகத்தில் ஒரு 14வது நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 6, V8, V12 அப்படின்ற மாதிரியான உயர் ரகங்கள் இன்றைக்கி கிடைக்கிது. அப்புறம் நம்ம நாட்டு ரகங்கள் பார்த்திங்கன்னா முசிறி, தண்டல், அப்புறம் உள்ளூர் ரகங்களை பார்த்திங்கன்னா எஸ்பி 4, 13, 18 இந்த மாதிரியான ரகங்கள் இன்றைக்கி உள்ளூர் ரகங்களும் கிடைக்கிது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியே தோல் சிகப்பு கலராக இருக்கும், ஒரு சிலது மஞ்சள் கலராக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிழங்கு உள்ளுக்குள்ளே வெள்ளை கலராக இருக்கும், சிலது மஞ்சள் கலராக இருக்கும், சிலது லைட்டாக ரோஸ் கலர் அடித்த மாதிரி இருக்கும். இந்த கிழங்குகள் தரையில் படரக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்தது. ரொம்ப அருமையாக தரையில் படர்ந்து வரும். நீங்கள்லாம் தோட்டத்தை சுற்றி வேலி போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த வேலிக்கு கீழேயே நல்லா ஒட்டி சுற்றி கிளறி விட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கொடி வேலியில் படர்ந்துடும். அங்கங்கே கீழே பூரா கிழங்குகள் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 மாதம் 3.5 மாதத்துலலாம் தோண்டி எடுத்திங்கன்னா கிழங்குகள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ஈஸியாக பயிர் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இன்றைக்கி விவசாயிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா, 1 ஏக்கர் இடம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த சக்கரவள்ளி கிழங்கு களிமண் தரைக்கு வராது. அதிகமாக தண்ணி தேங்குகிற இடமா இருந்தால் இதை போடாதீங்க. அதே மாதிரி மண் நல்லா செம்மண்ணும் நல்லா பொறுப்பான நல்லா ஒரு 2 அடி ஆழத்துக்கு மண் நல்லா பொலப்பொலப்பான மண் இருக்கக்கூடிய கண்டங்களில் ரொம்ப அருமையாக அந்த சக்கரவள்ளி கிழங்கை வளர்க்கலாம். அப்புறம் இதோட pH பார்த்திங்கன்னா சற்று அமிலத்தன்மையாக இருக்கிறது நல்லது. அதாவது pH வேல்யூ அப்படின்வாங்க, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் ரேசிவ். அதோட ரேசிவ் பார்த்திங்கன்னா 5.6லேருந்து 6.7 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அமிலத்தன்மையான ஒரு முற்று நிறைவு வரையக்கூடிய அந்த நிலங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு விளையிறதுக்கு. இப்போ இந்த 1 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு வைங்களேன், இதை நல்லா ஒரு 2-3 தடவை போட்டு நல்லா உழுது போட்டுறணும். உழுது போட்டு இந்த களைகளெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சிறப்பாக நல்ல மண் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு ஒருக்க ஒரு பார் மாதிரி அப்படியே வரப்பாக பிரிக்கணும். பிரித்த பிறகு பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 32,000 அந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடி தேவைப்படும். இந்த கொடியை என்ன பண்ணலான்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சக்கரவள்ளி கிழங்கில் ரொம்ப வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய பொடி கிழங்குகள்லாம் விற்பனைக்கு போகாது. ரொம்ப கம்மியான ரேட்டில் அந்த மாதிரி கிழங்குகளை வாங்கிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 3 சென்ட் அளவுக்கு நல்லா கிளறி விட்டு உள்ளே பயிற்சி வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து கொடிகள் நிறையா வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கொடிகளை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அதை நீங்கள் ரெடி பண்ணிடணும். நாற்றங்கால் மாதிரி அந்த வேசார கிழங்குகளெல்லாம் உழுது பக்குவப்படுத்தி போட்டிங்கன்னா அதிலேருந்து கொடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொடிகளை சும்மா ஒரு 3/4 அடி நீளத்துக்கு ஒரு 20 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கட் பண்ணி அந்த கொடிகளை இப்போ நான் சொன்ன இந்த 1 ஏக்கரில் பாராக பிரிச்சுருக்கீங்க பார்த்திங்களா, 2 அடிக்கு ஒருக்கா வரப்பாக லைனாக பார் மாதிரி பிரிச்சுட்டு அதில் அந்த மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு அடிக்கு ஒரு செடியை என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு செடி நீளமான செடி இருக்குன்னு வைங்களேன், அதோட மையத்தை உள்ள மண்ணுக்குள்ளே அமுக்கி விட்டுறணும். இந்த பக்கமும் வெளியே நுனியும் வெளியே இருக்கணும், அடி தளிரும் இருக்கணும். அந்த நடுமைய கொடியை அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டே போனீங்கன்னு வைங்களேன், 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 32,000 கொடிகள் தேவைப்படும். இந்த கொடிகளை நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் உரங்கள் போட்டுடலாம். என்னென்ன உரம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8, 16, 32
இந்த 8 வந்து 8 கிலோ நைட்ரஜன் தரக்கூடிய உரம், 16 கிலோ வந்து பாஸ்பரஸ் சத்து தரக்கூடிய உரம், அப்புறம் 32 கிலோ வந்து பொட்டாஸ் சத்து தரக்கூடிய உரம். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா, யூரியா வந்து பார்த்திங்கன்னா யூரியான்னு எடுத்திங்கன்னா ஒரு 18 கிலோ யூரியா ஒரு ஏக்கருக்கு போதுமானது. இதே சூப்பர் பாஸ்பேட் இந்த உரமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னிங்கன்னா 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரம் இந்த ஏக்கருக்கு போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து ஒரு 53 கிலோ தாராளமாக போதும் இந்த இடத்துக்கு. இந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழுகிறப்பையே அடி உரமாக போட்டுட்டு திருப்பி நல்லா மட்டப்படுத்திட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வரப்புகள்லாம் பிரித்த பிறகு இந்த கொடிகளை வந்து பூரா நட்டு விட்டுறணும். நட்டு விட்ட பிறகு முதல் நாள் அந்த நடும்போதே வந்து தண்ணி பாய்ச்சிய பிறகு தான் நீங்கள் அதை நட்டுக்கிட்டே வரணும். தண்ணியை வந்து முதல் பெருக்கிக்கிட்டே நட்டுகிட்டே வரணும். நட்ட கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள்லலாம் துளுக்க ஆரம்பிச்சிடும். நட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பண்ணலான்னா மறு தண்ணி விடணும். அதுக்கப்புறம் 2வது தண்ணி விட்ட பிறகு அந்த தேவைகளை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஈரம் இருந்துச்சுன்னா விட வேண்டாம், இல்லைன்னா ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் தேவையை பொறுத்து அந்த தண்ணியை விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கொடி வந்து என்ன ஆகும்னா 8 நாளில் வேர் போட்டு தழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொடி போகிற இடங்கள் பூராமே வேர் போட்டு அங்கங்கே வேர் போகிற இடத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் சென்று வந்து கிழங்குகள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த வளரக்கூடிய கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் கிழங்குகள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்திரல் அப்படின்னு சொல்லி ஒரு பயிர் ஊக்கி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி போதும். கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டேங்க் அடிக்க போகிறீங்கன்னு வைங்களேன். ஒரு டேங்குக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கருக்கே ஒரு 100 மில்லி மருந்து போதும். ஒரு 10 மில்லி ஒரு டேங்குக்கு கலந்து அழகாக நீங்கள் தெளித்து விட்டீங்கன்னு வைங்களேன். ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இது வந்து தெளிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் தெளிக்க என்ன ஆகும்னா அந்த வேர்கள் வந்து கிழங்குகளாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த 8, 16, 32 அப்படின்ற அந்த ரேஷியோ படி இத்தனை கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் சொன்னேன் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோஸ் பயிரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கிலோ அசோஸ் பயிரில் அப்படின்ற உயிர் உரத்தை போட்டிங்க அப்படின்னு வைக்கிறேன். இந்த நைட்ரஜன் சத்து கொடுக்கக்கூடிய அந்த 8 கிலோவில் வந்து 3ல் ஒரு 2 பங்கு வந்து குறைச்சிக்கலாம். நீங்கள் உரச்சளவு மிச்சமாகும் அதில். சரி, இப்போ இந்த உரத்தை என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே அடி உரமாக முதல் கொடுத்துட்டோம் செடி போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செடிகள் கொடி வளர்ந்து வரும்போது அங்கங்கே செடிக்கு தூர் பக்கத்தில் கொஞ்சம் வச்சு என்ன பண்ணலாம், மேலும் உரம் போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த கெமிக்கல் உரம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இடத்த ரெடி பண்ணும்போது இன்னும் ஒரு ஐடியாவும் பண்ணலாம். என்னென்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 10 டன் கிட்டத்தட்ட ஒரு 10 டிராக்டர் எருவு அங்கங்கே அடித்து அதை வந்து மண்ணோட கலந்து நல்லா மக்க வச்சு உழுதுகிட்டிங்கன்னு வைங்களேன். இந்த கிழங்குகள்லாம் நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. இதுக்கு தண்ணி வந்து தேவையை பொறுத்து நீங்கள் பாய்ச்சிங்கன்னா போதும். சரி, இந்த கிழங்குகளுக்கு எந்த நோயுமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிழங்கு பயிர் பண்ணதுனால இதோட கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து கிடக்கும். இந்த கொடியில் பூரா ஒரு கூன் வண்டு அங்கே அந்த இதை வந்து சாப்பிட வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே ஒரு 1/4 லிட்ரு பென்தியான் அப்படின்ற அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேங்க் கலந்து மேலே தெளித்து விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். அப்புறம் இந்த கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசண நோய் வரும், அழுகல் நோய். அப்படியே ஒரு வெள்ளையாக அப்படி பூசுகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கிழங்குகள் வந்து அழுகிறக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பன் டெசிம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்குது. இது வந்து இந்த பூஞ்சானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவுடர். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 கிராம் பவுடராக இருக்கும். இதை கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம். அப்போ 100 லிட்டரு செலவு பண்ண போகிறீங்கன்னா 100 கிராம் பவுடர் அது கூட கலந்து ஒரு 10 டேங்க் அப்படியே அடித்து விடலாம். சரிங்களா. இப்படி அடித்து வரும்போது இந்த கிழங்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3வது மாதத்தில் எல்லாம் ரெடி ஆயிரும். கிழங்கு ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொடிகளோட அடிப்பகுதி வந்து மஞ்சள் கலரில் பழுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வெடிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறோம். இந்த கிழங்குகளுக்கு வெடிப்பு உண்டான பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் தோண்டி 1-2 கிழங்கை வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கிழங்கை வந்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா பால் வரும். அந்த பால் வரக்கூடிய தருணம் தான் சரியான தருணம், இந்த அறுவடைக்கு சரியான தருணம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள்லேருந்து அங்கிட்டு ஒரு 130 நாளைக்குள்ளே நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த கொடிகளை பூரா அத்து போட்டுட்டு கிழங்குகளை பூரா என்ன பண்ணலாம், மம்பட்டியில் கொத்தி எடுக்கலாம். இது நீங்கள் இந்த வரப்புகள் கட்டின பிறகு கிழங்குகளெல்லாம் மேலாப்பில் எந்த அளவுக்கு நட்டு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிழங்குகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15,000 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும். 10லேருந்து ஒரு 15 டன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 12 டன்னுக்கு குறையாமலாவது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சரி, ஒரு 10 டன் கிடைக்குதுன்னு வைங்களேன். 10 டன் வந்து 1 கிலோ உங்கள்கிட்ட எடுக்கிறது வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ள எடுத்தாங்கன்னா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
ரூபா உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இதில் வந்து உங்கள் கூலி எல்லாம் செலவு போனது போக பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 50,000 60,000 குறையாமல் உங்களுக்கு அதில் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எனவே விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இன்றைக்கி இடத்த வந்து சும்மா போட்டிருந்துருப்பீங்க. அந்த இடத்தெல்லாம் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குறுகிய கால இந்த கிழங்குகளை உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் வந்து மிக சீக்கிரமாக நமக்கு இந்த கிழங்குகளை சாப்பிட்டே கூட இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்துடலாம். அதனால இந்த கிழங்குகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக உற்பத்தி பண்ண கற்றுக்கணும். சரி சார், இது நீங்கள் இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 1 ஏக்கருக்கு 32,000 அந்த கணுக்களான அந்த கன்று வேணும். அதெல்லாம் நட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது கடைசி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 டன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 10 டன் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு 10 ரூபா மணிக்கு வச்சா கூட 1 லட்ச ரூபா, ஒரு 15 ரூபா மணிக்கு வச்சா கூட 1,50,000 லட்ச ரூபா கிடச்சிரும். ஆனால் இன்றைக்கி வெளியே மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிது? 1 கிலோ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு குறையாமல் விற்கிது. இன்றைக்கி 60 ரூபா வரைக்கும் கூட விற்கிறவெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்துருப்பீங்க. கிழங்கு 60 ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போ இது மிக சரியாக ஒரு வருமானத்தை பெருக்கிறதுக்கு வந்து ரொம்ப அருமையான ஐடியாவாக இருக்கும். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வந்து ரொம்ப படாவதியான ஒன்றுக்கு ஆகாத கிழங்குகளை கொஞ்சம் கொண்டு வந்து போட்டு பாருங்கள். அது இந்த கொடிகள் வளர்ந்த பிறகு நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் ஊண்டி வளர்த்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வரைக்கும் கூட நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். வெளியேருந்து வாங்காமலே நீங்கள் அதை அருமையாக செஞ்சுக்கலாம். நீங்கள் அருமையாக சுற்றி வர வேலிகள் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், கல் ஊண்டி கம்பி கட்டி வேலி போட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேலி பக்கத்துலேயும் இந்த செடிகளை ஊண்டி வச்சிங்கன்னா இந்த கொடி வந்து வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெள்ளை கலரில் நடுவில் ரோஸ் கலர் இருக்கிற மாதிரி ஒரு வட்டமான ஒரு பூ பூக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் வேலி ஃபுல்லாக கொடி தான் கிடக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் உள்ளேருந்து ஒரு புதையல் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கும். இப்போ நான் அந்த கொடியை காண்பிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இந்த பார்த்திங்களா, இதான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு. ஒரு சின்ன கிழங்குகளை உள்ளே வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக தழுத்து வந்துடும். இப்போ இந்த கொடியை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஊண்டிங்கன்னா இது எங்கெங்கே ஊன்றீங்களோ அத்தனை இடத்துலையுமே ஒரு 15 நாளைக்குள்ளே வேர் போட்டு புது தளிர் வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த கொடி வந்து. அது மட்டும் இல்லை, இந்த இலை அமைப்பை பார்த்திங்களா, அழகாக ஒரு கை நிற்கிறோம். நம்ம கை எப்படி இருக்குது பார்த்திங்களா, நம்ம கை மாதிரியே இருக்கும் பாருங்கள். நடுவில் இருக்கிற விரல் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அடுத்து 2 விரலும் சமமாக இருக்காது, ஏதாவது ஒன்று கூடையும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு சின்ன சுண்டு விரலும் ஒரு கட்டை விரல் மாதிரியே நம்மளோட கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இந்த இலைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி வளர்த்துட்டிங்க அப்படின்னு வைங்களேன். இதில் நீங்கள் இந்த பகுதியை வந்து என்ன பண்ணலாம், இந்த கட் பண்ண இந்த கிளையை வந்து நீங்கள் அங்கங்கே ஊண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது ஒரு 3 மாதத்துலலாம் நல்லா பெரிய கிழங்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சதுரடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிழங்காவது 4 கிலோ கிழங்காவது நீங்கள் எடுத்துடலாம், நல்லா கரெக்டான முறையில் பயிர் பண்ணிங்கன்னா. அப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ மாடியில் தோட்டம் வச்சுருக்கோம், இது என்ன சார் பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்கு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னென்னா, ஒரு 20 அடி நீளம் ஒரு 5 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பாத்தி, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி இருக்கக்கூடிய இலத்தலை மக்கு, எருவு முக்கால்வாசி, செம்மண் வந்து ஒரு 20% செம்மண், முக்கியமாக வந்து எருவு, தேங்காய் நார், இந்த தென்னை நார் தூள் இந்த மாதிரியாக போட்டு நிறச்சிட்டு இதில் பூரா அந்த மாதிரி கொடிகள் அங்கங்கே வச்சுட்டு நான் சொன்னபடி உரம் மருந்து இதெல்லாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து வளர்த்தி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையாக அந்த 25-100 சதுரடியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400 கிலோ கிழங்கை நீங்கள் ஒரு 3 மாதம் 3.5 மாதத்தில் நீங்கள் உறுதியாக எடுக்கலாம். ஒரு 200 கிலோ கிழங்கு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 200 கிலோ கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா மணிக்கு விற்றிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்குது. மாடி தோட்டத்திலே ரொம்ப அருமையாக வளர்க்கலாம். அது மட்டும் இல்லை, சுற்றி வர கைப்பிடி சபருக்கு மேலே வந்து அங்கங்கே பைப் கொடுத்து ஒரு வேலி மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த கொடிகளை வந்து ரொம்ப அருமையாக ஏற்றி விட்டுறலாம். பார்க்குறதுக்கும் இது வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வெள்ளை கலரில் நடுவில் ரோஸ் கலரில் இருக்கிற மாதிரி இந்த கொடி வந்து படர்ந்து கிடக்கும். இந்த கொடியெல்லாம் நீங்கள் பிச்சு போடுற அன்றைக்கி கடைசியில் பார்த்திங்கன்னா உள்ளே பூரா கிழங்குகள் இருக்கும், உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரி அன்பு நண்பர்களே, இந்த கிழங்குல வந்து என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பீட்டா கரோட்டின் அப்படின்ற எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது இருக்குது. அப்புறம் இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மற்ற எல்லா விதமான தாதுக்களும் இதில் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரை அதாவது சர்க்கரையை கூட்டக்கூடிய அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா நுரையீரல் மற்ற இந்த புற்றுநோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கிழங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கிராமங்களில் வந்து உணவாக சாப்பிட்டு வாழ்ந்த காலங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு பஞ்சகாலம் அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா மிக குறுகிய காலத்தில் ஒரு கிழங்குகளை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து இந்த ஐபோமியா பட்டாடாஸ் அப்படின்றது. எனவே இந்த சக்கரவள்ளி கிழங்குகளை வந்து வளர்த்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வேகமாக உங்கள் வீடுகளில் வந்து இதை ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவும் உண்டு மகிழவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.